ஹல்லேலூயா. ஆண்டவர் மகா நல்லவர். தலைகளை தாழ்த்தி இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை இந்த நேரத்தில் உயர்த்துகிறேன். இந்த நேரத்தில் கொடுக்கப்பட போகிற இந்த செய்தியை ஆசீர்வதிப்பீராக. இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்லப்பா. ஆவியானவரே, இது அனைத்தையும் கற்றி தந்தவர் நீர்தான். இந்த இடத்திலிருந்து பேசுகிறதுக்கு அந்த கிருபை தந்தவர் நீர்தான். இந்த நாளில் ஆண்டவரே, என்ன காரியத்தோடு என்ன சித்தத்தோடு நீ பேசுகிறீரோ அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய ஆளுகையில் அதிகாரமுள்ள கரத்துக்குள் ஆண்டவரே இந்த அறையை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18 வாசகம். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது பாருங்க. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிட்டான். இயேசுவுக்கு பசி உண்டாயிட்டு என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் வர்றார், இயேசுவுக்கு பசி உண்டாயிட்டு. அந்த நேரத்தில் இயேசு ஒரு மரத்தை பார்க்கிறார். அது அத்தி மரம். அந்த அத்தி மரத்தை நோக்கி இயேசு என்ன செய்கிறார்? வருகிறார். வந்து பார்க்கிறார். அதில் இலை மட்டும்தான் இருக்குது ஒழிய அதுக்குள்ள கனி என்றது ஒன்றும் இல்லை. அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த அத்தி மரத்தை பார்த்து, இனிமேல் உனக்கு கனி உண்டாகாது என்று சொல்லி ஆண்டவர் அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறதை பார்க்கலாம். அவர் சொன்ன அடுத்த நேரமே வசனம் சொல்லுகிறது, அத்திமரம் பட்டு போயிட்டான். இப்ப இன்னொரு வசனத்தை வாசிக்க. மாட்கள் சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிக்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லுது பாருங்க. இயேசு எங்க கண்டார்? அந்த மரத்தை தூரத்துல கண்டார். அத்தி மரத்தை தூரத்துல இருந்து ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு பெரிய மரம் ஒன்று நிக்குது, நிறைய இலைகளோடு நிக்குது. இந்த நேரத்தில் பசி வேற. இந்த மரத்தண்டையில் போனா தனக்கு தேவையான காரியம் கிடைக்கும் என்று சொல்லி இயேசு தூரத்தில் நின்றவர் என்ன செய்கிறார்? மரத்தை நோக்கி பயணம் செய்கிறார். அன்பானவர்கள், தூரத்தில் இருந்து தேவன் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த மரத்தை நோக்கி பயணம் செய்கிறார். தூரத்தில் இருந்து வந்த அவருக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டும்தான். இயேசு எதிர்பார்த்த காரியம் அந்த மரத்தினிடத்திலிருந்து கிடைக்கல. தூரத்திலிருந்து நோக்கி பார்த்து அதற்காகவே வந்து கொண்டிருந்த ஆண்டவர் பசியோடு வந்தார். கிட்ட வந்து பார்த்தோன்னே பெரிய ஒரு ஏமாற்றம். இலையில எந்த குறையுமே இல்லை. ஏராளமான இலைகள் மரத்தை மூடி இருக்குது. எதுவுமே வாடல்ல, பட்டு போகல. எல்லாம் பச்சையா மிகவும் அழகாக இருக்கிறது. தூரத்திலிருந்து யார் பார்த்தாலும் அது மிக அழகான ஒரு மரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மரமாக அத்தி மரம் இருக்கிறது. ஆனா இயேசு அந்த மரத்தினிடத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்று சொல்லி அந்த மரத்தினுடைய விசேஷமான காரியம் ஒன்று அதுக்குள் இருக்கு என்று சொல்லி கடந்து வந்தார் பழத்திற்காக. ஆனால் ஏமாற்றம் இயேசுவுக்கு காத்து கொண்டிருந்தது. ஏமாற்றம் மட்டுமே இயேசுவுக்கு காத்திருந்தது. மரத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இனி உனக்கு ஒரு காலம் கனி உண்டாகாது என்று சொல்லி ஆண்டவர் மரத்தை பார்த்து ஆண்டவர் சபித்தார். அடுத்த நேரமே மரம் பட்டு போயிற்று. அன்பானவர்களே, தேவன் தூரத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர். இன்றைக்கு அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். தூரத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்மிடத்தில் இலை மாத்திரம் அல்ல, கனியும் காணப்பட வேண்டும். தூரத்திலிருந்து பார்க்கக்குள்ள ஆராதனை எல்லாம் விசேஷமாக இருக்கிறது, எல்லாமே பிரகாசமாக இருக்கிறது போல தெரிகிறது. உடனே இயேசு என்ன செய்கிறார்? அவருடைய பசியை ஆற்றத்தக்கதாய் இயேசு என்ன செய்கிறார்? கீழே இறங்கி வருகிறார். நம் மத்தியில் இறங்கி வந்து இந்த இடத்தில் பார்க்கிற நேரத்தில் இலை மாத்திரம்தான் இருக்கிறது, கனிய காணல. இயேசு வந்தது இலையை பார்க்கறதுக்கு அல்ல, கனிக்காகவே ஆண்டவர் வந்தார். கனிக்காகத்தான் இயேசு வந்தார். அப்ப தூரத்திலிருந்து பார்க்கிற ஆண்டவர் ஒரு ஏக்கத்தோடு இந்த சபையை நோக்கி வருகிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கனி காணப்பட்டே ஆக வேண்டும். தேவனுடைய படைப்புகள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது ஆதியாகமத்தில் நல்லதென்று கண்டார்.
எல்லா படைப்புகளும் நல்லதென்று கண்டார். விருட்சங்கள், மரம் எல்லாமே நல்லதென்று கண்டார். ஆனா இந்த இடத்துல நல்லதென்று கண்ட ஒரு காரியம் சபிக்கப்படுகிறதை பார்க்கலாம். அந்த மரத்தை உண்டாக்கினவர் யார்? தேவன். அந்த மரத்துக்குள்ள அந்த கனியை விசேஷமா வைத்தவர் யாரு? தேவன். ஆனா அவர் நல்லதென்று ஒரு விஷயத்தை பார்த்தவர் இப்ப அது நல்லது இல்லை என்று சொல்லி அதை சபிக்கிறார். உடனே மரம் பட்டு போயிட்டு கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளேயே ஒரு நடந்த காரியம். வர்றார், மரத்தை பார்க்கிறார், மரம் பேசுகிறதுக்கு கூட இடம் கொடுக்கவே இல்லை. மரம் மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட இடம் கொடுக்கவே இல்லை. ஒருவேளை மரம் இப்படி சொல்லிருக்கு, என்னிடத்துல கனி இல்லை, ஆனா அநேகருக்கு நான் நிழலா இருக்கிறேன். என்னிடத்துல கனி இல்லை, கொஞ்சம் இருங்க, என்ன சபிக்காதீங்க. அதுக்கு முதல்ல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன? என்னிடத்துல கனி இல்லாமல் இருக்கலாம், ஆனா என்னிடத்தில் நிழல் இருக்குது. இதான் இந்த மரத்துக்கு கீழே நிறைய பேர் வந்து இழப்பாடுறாங்க, அவங்களுக்கு நான் ஆதரவா இருக்கிறேன். ஆனா தேவன் ஒருவேளை சொல்லியிருப்பார், நிழல் கொடுக்கிறதுக்கு ஆலமரம் இருக்கு, நீ நிழல் அல்ல, நீ கனியை கொடுக்க வேண்டியவன். யாரை எதற்காக உண்டாக்கினாரோ அதை தான் செய்யணும். தேவனுக்கு முன்பதாக சாக்கு போக்கு சொல்லுகிறது எதுவுமே ஒரு நாளும் எடுபடாது. என்னை கர்த்தர் எதற்காக இந்த இடத்தில் கொண்டு நிறுத்தினாரோ அதை மாத்திரம் தான் நான் செய்யணும். மற்றவனுடைய காரியத்தை நான் செய்து கொண்டு அதை நான் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. நான் எந்த காரியத்தில் கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் எதை வைத்திருக்கிறாரோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும். அப்பத்தான் அந்த ஆசீர்வாதம் என் மேல் வரும். அவர் சொல்லாத ஒரு காரியத்தினுடைய வாழ்க்கையில செய்கிற நேரத்தில் ஆசீர்வாதம் வரலாட்டியும் பரவாயில்ல, சாபம் வந்துடும். அவர் ஆசீர்வதிக்கலாட்டி கூட பரவாயில்ல, சபிச்சிருவார். இயேசுவினுடைய ஒரு பக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்? அன்பு இரக்கமும் நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், மனதுருகுகிற தெய்வம். யார் உண்மையாக தேடி வந்தாலும் கூசாமல் தொட்டு ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கை இல்லாது போகிற நேரத்தில் சபிச்சுட்டு போயிடுவார். அது எப்படி சபிப்பாரு? இனி உண்ட வாழ்க்கையில நீ நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காது. ஒரே வார்த்தை. அதுக்கு பிற்பாடு அவர் அனுப்புகிற வார்த்தை என்ன செய்யாது? வெறுமையாக திரும்பி வராது. அவர் அனுப்பினா அனுப்பினதுதான், சொன்னா சொன்னதுதான். நம்ம சொல்லிட்டு சிலத்தில் மனம் மாறும். அவர் அப்படி அல்ல. எதையுமே யோசித்து நிதானமாய் பேசுகிறவர் தான் இயேசு. சொன்னா அதை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவன் அவர் அல்ல. சொன்னா சொல்லுதான், முடிஞ்சது கதை. இனி உன்னோட கனி உண்டாக இருக்க கடவுள் முடிஞ்சது, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்க இல்ல, முடிஞ்சது முடிஞ்சது. அன்பானவர்களே, இயேசு இன்றைக்கு நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் இந்த வார்த்தையை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், மனுஷனுடைய வார்த்தை அல்ல. அத்திமரத்தை நோக்கி கடந்து வந்தது போல நம்முடைய சபையை நோக்கி தேவன் இந்த நேரத்திலும் கடந்து வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. அவருக்கு எப்போ பசி உண்டாகும் என்று யாருக்கும் தெரியாது. இயேசுவுக்கு பசி எப்போ உண்டாகும் என்று யாருக்கும் தெரியுமா? அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையில கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி என்றால் அவருக்கு பசி உண்டாகிற நேரத்தில் யார்கிட்ட போறார் என்று கூட நமக்கு தெரியாது. அவருக்கு பசி வந்துட்டா யாரை நோக்கி போறார் என்று கூட தெரியாது. அது நானாவும் இருக்கலாம், நீங்களாவும் இருக்கலாம், யார் என்று தெரியாது. ஆனா அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் கனி காணப்பட வேண்டும். எந்த காரியத்திற்காக இயேசு நம்மை தேடி வருகிறாரோ அந்த காரியத்தை நான் செய்து முடிக்கக்கூடியவன், அந்த கனி என்னிடத்தில் காணப்படும். அவர் வந்து பார்க்கிற நேரத்தில் இதை நான் செய்ய முடியாத அளவுக்கு நான் தகுதியற்றவனா இருப்பேன், ஆனால் நிச்சயமாக தேவன் சபிப்பார் என்பது எந்த மாற்றமுமே இல்லை. எதற்காக அத்திமரத்தை கர்த்தர் சபித்தார்? அதே வசனத்திற்கு வாசிங்க. அந்த மாற்கு 11ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகில் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இருந்தபடியினால். அது என்ன காலம்? அது அத்திப்பழ காலம். பாருங்க, தேவன் சரியான காலத்தில் தான் தேவன் நம்மை தேடி வருகிறார். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் நம்மை தேடி வரணும். அந்தந்த காலத்தில் தேவன் சரியான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். தேடி வர்றாரு, ஆனா காணல, ஏமாற்று. ஆனா மரத்துக்கு சாக்கு போக்கு சொல்லுகிறதுக்கு இடமே இல்லை. ஒரே நேரத்தில் அந்த மரம் பட்டு போனதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தெரிந்து கொண்டதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில இலை மாத்திரம் அல்ல, கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதற்காகவே தேவன் நம்மை ரட்சித்தார். ஏன்? உலகத்தில் நாம் இருக்கக்குள்ள சாதாரணமான மனுஷர்கள்,
ஆனால் தேவன் என்றைக்கு நம்மை தெரிந்தெடுத்தாரோ அசாதாரண மனிதனாக நம்மை மாற்றினார். ஒரு வேறு மனிதர்களாய் தேவன் நம்மை மாற்றினார். ஒரு விசேஷமானவனாய் மாற்றினார். மற்றவனிடத்தில் இல்லாததொன்று நம்மிடத்தில் இருக்கும்படி கர்த்தர் செய்தார். இன்றைக்கு நம்மிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா அதை வெளியே கொண்டு வர முடியல. இந்த மரம் நினைத்திருந்தா அந்த பழத்தை என்ன செய்யலாம்? உருவாக்க முடியும். ஏன்? அந்த தகுதி இந்த மரத்துக்கு இருக்குது. இந்த அத்தி மரத்துக்கு அந்த பழத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது பட்டு போகல, நல்லா தான் இருக்குது, செழிப்பா தான் இருக்குது. ஆனா உருவாக்க முடியல. ஏன்? அத்தி மரத்துக்கு விருப்பம் இல்லை, மரத்துக்கு விருப்பம் இல்லை. ஆனா மரத்தில் எந்த குறைபாடும் இல்லை. குறை சொல்றதுக்கு மரத்தில் எதுவுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்குது, என்ன குறை இல்லை என்றதெல்லாம் தேவனுக்கு நல்லா தெரியும். நம்ம சாக்கு போக்கு சொல்லலாம், ஆனா நம்ம இடத்துல என்ன குறை இருக்குது, எது குறை இல்லைன்றதெல்லாம் இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அந்த மரம் குறை இருந்தா தேவன் சபித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அந்த மரத்தில் ஒரு குறைபாடு இருக்கிறது. ஆனா இந்த மரத்தில் குறைபாடு எதுவும் இல்லை. ஆனா அந்த மரத்துக்கு தான் நேரம் இல்லை, அதற்குரிய கனியை கொடுக்கணும் என்ற அந்த உற்சாகம் இல்லை. இது தேவன் இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். அன்பானவர்கள், இந்த மரத்தை கொண்டு தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட பேசிக்கொண்டு ஆண்டவர் இருக்கிறார். இந்த மரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் அல்ல, புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்த காரியம். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மை நாம ஏமாற்றி கொண்டிருந்தா கடைசியில் நஷ்டப்பட போகிறது நாம் தான். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு காரணம் ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய படுக்கை அறையில் தேவன் வந்து எத்தனை தடவை பார்த்து கொண்டு போயிருக்கிறார் நமக்கு தெரியாது. எத்தனை தடவை நம்மோடு கூட பேசியிருக்கிறார் கணக்கு கூட நமக்கு தெரியாது. எத்தனை தடவை நமக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்தார் கூட நமக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது? நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. உன்னுடைய கனி வெளிப்பட்டதான் நமக்குள்ள நாமே கேட்டா இன்றைக்கு வரைக்கும் இல்ல. தேவன் நினைத்த அளவுக்கு நம்முடைய இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறோமான்னு கேட்டா அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அப்ப இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற சந்தர்ப்பம். ஆனா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் போகிற நேரத்தில் தேவனுடைய சாபம், நியாய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாய் கடந்து வரும் என்பதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஏனென்றால் தேவன் தெரிந்து கொண்டது எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு அழகுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அந்த மரத்தினுடைய படைப்பு அழகுக்காக அல்ல, பிரயோஜனத்துக்காக. அத்தி மரத்தை ஏன் தேவன் படைத்தார்? அழகுக்காகவா? பிரயோஜனத்துக்காக. மற்றவனுடைய பசியை ஆற்ற வேண்டும், மற்றவனுக்கு அது பிரயோஜனப்பட வேண்டும். மரத்துக்கு பிரயோஜனம் இல்லை, மற்றவனுக்கு. அது தன்னுடைய வேலை தானாக செய்யுமாக இருந்தால் இந்த மரத்தை மென்மேலும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். பல கனிகளை உண்டாகும்படி ஆண்டவர் செய்வார். நீங்கள் கேட்காத காரியமெல்லாம் கனிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிற நேரத்தில் கேட்காத அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் கனியினால். விசேஷமா எல்லாரும் தேடி ஓடி உங்களோட மரத்தை கிட்ட வரும்படி ஆண்டவர் செய்வார். ஏண்டா மற்ற மரத்திலெல்லாம் இந்த அளவுக்கு கனி இல்லை, ஆனா இந்த மரத்தில் மட்டும் அநேக கனிகளை காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்குரிய உரம் என்ன என்று சொல்லி மற்ற விசாரிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் செய்வார். அந்த காரியத்தை தேவன் செய்வார். அப்ப தேவன் நம்மை அழகுக்காக தெரிந்து கொள்ளவில்லை, பிரயோஜனத்துக்காகவே இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு பிரயோஜனத்துக்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், அழகுக்காக அல்ல. இதை நம்முடைய வாழ்க்கையில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3:8 வாசிப்போம். ஹல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என்ன சொல்றார் யோவான் ஸ்நானன்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்ப இயேசு எதிர்பார்க்கிற கனி எப்படிப்பட்டது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு பிழையை செய்துட்டு மனம் வருந்துறது வேற, மனம் திரும்புறது வேற. மனம் வருந்தி போட்டு ஒரு மனுஷன் என்ன செய்வான்? திருப்பி அதே இதை செய்வான். ஆனா மனம் திரும்பிட்டான்டா, இதோட ஒரு உடன்படிக்கை செஞ்சு இனிமேல் நான் இதை தொடமாட்டேன் என்று சொல்லி அதோட உடன்படிக்கை செஞ்சுட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க. மனம் திரும்பிட்டான், இனி என்ன செய்ய மாட்டான்? இனி தொடமாட்டான். அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனியைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார்.
நீ மனம் திரும்பினியண்டா மற்றவனுக்கு உன்னை பார்க்க ஒரு வித்தியாசம் தெரியணும். நீ முதல்ல நீ அப்படி இருந்தா, ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் கூட நீ அந்த கோலத்துல முதல் இருந்தா. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, உனக்குள்ள ஒரு மாறுதலை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஏன்? நீ ஒரு வேறு மனுஷனா நீ இருக்கிற. பழைய காரியங்களை செய்யறதுக்கு நீ வர்றா இல்லை. நல்லா இருக்கிறான், கோல் பண்ணுவான், கோல் பண்ணி இங்க வாண்டு சொல்லுவான். நாம் ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் கூட தேவையில்லாத இடத்துக்கு நம்முடைய கால் என்ன செஞ்சிருக்கும், போயிருக்கும். ஆனா இதை மனம் வருந்துட்டேன்டா, அப்படியே அடுத்த தடவை அவன் கூப்பிடக்குள்ள நான் போயிருவேன். அதை இருந்து ஆராய்ந்து நான் செய்கிற இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானதா, நான் போகிறத இயேசு விரும்புவாரா, இந்த இடம் தேவனுக்கு ஏற்ற இடமா என்று சொல்லி நான் ஆராய்ந்து பார்த்து, இல்ல இது கர்த்தர் வெறுக்கிற காரியம் என்று எனக்குள் உணர்த்தப்படுகிற நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், மனமுடைந்து தேவனுக்கு முன்பதாக அழுது ஒரு உடன்படிக்கையை செய்வேனாக இருந்தால், இனிமேல் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் சொல்றேன், இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். நான் ஏனென்றால் நான் செய்த தவறுதலை நீ வேதனை அடைந்திருக்கிறேன், இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி மனம் திரும்புகிற நேரத்தில் என்னால் கனி கொடுக்க முடியும். மனம் திரும்புகிற நேரத்தில் தான் அந்த கனியை கொடுக்க முடியும். அந்த கனியை தான் தேவன் என்ன செய்கிறார், இயேசு என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். இயேசு சொன்ன ஒரு காரியம், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லர் என்று சொல்லி ஆண்டவர் ஏசினார். ஏன்? வெளியில தான் எல்லாம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்குது, ஆனா உள்ள கனி இல்ல. உள்ள கனி இல்ல, ஆனா வெளியே பார்க்க மிகவும் அழகா இருக்கு. எல்லாம் வெள்ளையா தோற்றம் அளிக்கிறது, எல்லாமே பரிசுத்த மாதிரி தெரியுது, ஆனா உள்ள கனி இல்ல. இயேசு சொன்னார், நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லரண்ட ஆண்டவர் சொன்னார். வெள்ளையா இருக்குது, ஆனா உள்ள என்ன நிக்குது, பிணம், கல்லறை. உள்ள நாற்றம், ஆனா வெளியே மிகவும் அழகாக என்ன செய்கிறது, தோற்றம் அளிக்கிறது. உள்ள கனி இல்லை. கனி இல்லாட்டி இயேசுக்கு முன்பதா பிண நாற்றம் போலதான் அவருக்கு இருக்கு. அதான் கல்லரண்ட ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கனி மட்டும் இல்லாட்டி ஆண்டவருக்கு முன்னால துர்நாற்றம், நிக்கவே முடியாது அவருக்கு முன்னால. ஏன்? கனி இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்றாங்க. நீ மனம் திரும்பக்கூடிய அந்த கனியை நீ தரல. பிழை செய்யாத மனுஷன் என்று சொல்லி இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனா பிழை செய்தாலும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அப்படியே அவன் அழிந்து போகணும் என்று ஆண்டவர் விரும்புகிறவல்ல, சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் அசட்டை பண்ணாமல் அதை பயன்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் மென்மேலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய கனிகளை இன்னும் பெருகும்படி ஆண்டவர் செய்வார். இன்னும் அநேக கனிகளை அநேக ஜனங்களுக்கு பிரியஜனம் உள்ள மனுஷியாய் ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படி என்ற ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உன்னிடத்தில் எப்பவுமே காணப்படும். எல்லா காரியத்திலும் மனம் திரும்பணும். சின்ன சின்ன காரியம் மாத்திரமே எதுவா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அது மனம் திரும்புதலை காணும். ஏன்னா சில நேரத்தில் நல்ல காரியம், சில பெரிய காரியத்தில் மனம் திரும்புவோம், ஆனால் சின்ன காரியத்தில் விட்டுருவோம். ஏன்? அது ஒரு சின்ன காரியம். நம்முடைய பார்வைக்கு முன்பதாக அது பெரிய காரியமே கிடையாது, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்? பெரிய தப்பொன்று நான் செய்யல, பெரிய பிழையொன்று செய்யல. பெரிய பிழையொன்று விபச்சார பாவம், வேசித்தனம், களவெடுக்கிற இதைத்தான் நம்ம யோசிப்போம். ஆனால் சின்ன சின்ன பிள்ளைகள் அதுல கூட நான் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுல நீ மனம் திரும்பக்கூடிய அந்த கனியை நீ கொடுக்கணும். ஏண்டா இயேசு எப்ப நம்முடைய வீட்டு வாசல் கதவை தட்டுவார் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. எப்ப அவருக்கு பசி உண்டாகும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வருவார் என்று தெரியாது. அவர் வந்து பார்க்கிற நேரத்தில் கனி மட்டும் காணப்படாமல், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி காணப்படாமல் போகுமானால் சபிச்சிருவார். நேரமே கிடைக்கல, மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லை. இரவோடு இரவா எல்லாம் முடிஞ்சிடும். காலையில் எழுப்பினா தான் உண்மை. அன்பானவர்களே, பற்றி எரிகிற அக்கினி என்று சொல்லுகிற வசனம், இயேசு அப்படிப்பட்டவர், மிகவும் பயங்கரமானவர். அவரோடு நின்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, விளையாடக்கூடாது. அவருடைய எல்லைக்குள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்ம இருந்தால் அவருடைய எல்லைக்குள்ள இருந்தால் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி தான் நம்ம கேட்கணும். இஸ்ரவேலை வழி நடத்தி வந்த ஆண்டவர் எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவர் வழி நடத்தினார். ஒரு குறையுமே விடல. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எந்த குறையுமே விடல. சரியான நேரத்தில் ஆகாரத்தை தந்திருக்கிறார். பணம் இல்லாத நேரத்திலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், போஷித்திருக்கிறார். வியாதியில் இருந்தெல்லாம் குணப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் மனுஷன் தரல, தேவனே செய்தார். இயேசுதான் அதை செய்தார்.
பின்னால் இருந்து எல்லா கிரியைகளை நடப்பித்தவர் கர்த்தர் ஒருவர் தான். ஏன் ஒரு நன்மை நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபடுகிறதுக்கு ஆண்டவர் விடவே இல்லை, விடவே இல்லை. அப்படி என்றால் அவருடைய பராமரிப்புக்குள் நான் இருந்தா என்ன செய்வார்? நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தா நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனா ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல, நானும் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே தந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, நானும் என்ன காரியத்தை செய்யணுமோ அதை செய்யணும் என்று சொல்லி இயேசு என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். தூதர்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்த காரியத்தை சரியான நேரத்தில் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவன் என்னென்ன காரியத்தை நியமித்திருக்கிறாரோ அந்தந்த காரியத்தை என்ன செய்யறாங்க? செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதே போலதான் தூதனை படைத்தது போல விசேஷமா நம்மை தேவன் படைத்திருக்கிறார். அப்ப நமக்கும் என்ன செய்கிறார்? நம்ம எதை செய்ய வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று, அந்த கனியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டே தான் இருக்கிறார். காத்துக்கொண்டே தான் இருக்கிறார். இயேசுவுக்கு முன்னால அந்த கனி வந்து ஒரு பெரிய காரியம் அல்ல. ஏன்? கல்ல கூட அப்பமாக்க அவர் வல்லமை உள்ள கர்த்தர். அவர் மகா பெரிய தேவன். அந்த மரத்தின் மூலம் தேவன் நமக்கு சில காரியங்களை உணர்த்த விரும்புகிறார். அந்த மரத்தை தேடி வந்தது போல நிச்சயம் நான் உன்னையும் தேடி வருவேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை தவறுதல் செய்துட்டும் அது தெரியாமல் மாறி நம்ம போவோம். செஞ்சது பிழை என்று நமக்கு நல்லா தெரியும், ஆனா தெரியாத மாதிரி போவோம். ஏன்? ஆண்டவரும் தண்டிக்கல, பிழையா ஒன்று நடக்கிற மாதிரியும் தெரியல, எல்லாம் சாதாரணமாக தான் இருக்குது என்று நினைப்போட அப்படியே போவோம். ஆனா தேவன் எல்லாவற்றையும் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நாமே மன்னிப்பு கேட்டு அவருடைய சமூகத்தில் மனம் திரும்புவோமான்னு தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா மூடி மறைக்கிற நேரத்தில் எல்லாம் ஒரு நாளைக்கு வெளியரங்கமாகும். அது எப்படி வெளியரங்கமாகும்? தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிற நேரத்தில் எல்லாம் வெளிக்கும். என்றைக்கு தேவனுடைய கிருபையை நம்மிலிருந்து எடுக்கிறாரோ அன்றைக்கு நாம் ஒரு வெறுமையான மனுஷன். அவருடைய கிருபை நம்மேல் இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகத்தினுடைய ஆதரவு நமக்கு இருக்கு. அவருடைய கிருபை எடுத்தா நல்லா பேசுகிறவங்க கூட காரி துப்பிட்டு போயிடுவான். அவர் கிருபையை தூக்கிட்டா போதும். இன்றைக்கு வீடு வசதியோட சிட்டிசனோட இருக்கலாம். அவரை கிருபையை தூக்கினாரண்டா யாரு சிட்டிசனை தந்தானோ அவனே லெட்டர் போட்டு பிடிங்கி எடுத்துருவான்ல. நல்லா முத்தம் செஞ்சவனே காரி துப்புவான். கிருபையை தூக்கிட்டாரண்டா வாழ்க்கை அவல நிலையா மாறிடும். அப்ப மனம் திரும்புகிறதுக்கு ஏற்க கனியை கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். பிள்ளை செஞ்சா மன்னிப்பு கேட்டு தேவனோட ஒப்புரவாகி. ஏனடா தேவன் என்ன செய்யக்கூடாது? முட்டாளாக மாற்றக்கூடாது. அவர் எல்லாவற்றையும் ஊற்றி கவனிக்கிறவர். அவர் விக்கிரகம் அல்ல, அவருக்கு கண் இருக்கு, அவருக்கு நம்மோட இருதயம் இருக்கு, எல்லாவற்றையும் உணரக்கூடிய உணர்வு அவருக்கு இருக்குது. அதனால மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அன்பானவர்கள், இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே இது பாருங்க, 3:10 வசனம். இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கோடாரி எங்க இருக்குது? வேற அருகில் இருக்குது. கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லல, எங்க வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கணும். வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. வேற எங்க இருக்கும்? கீழே இருக்கும். நல்லா அப்ப மண்ணெல்லாம் எடுத்தாச்சு, சரியா வேறு கிட்ட வச்சிருக்குது. மரத்துக்கு பக்கத்தில் வைக்கல, வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. வெட்டு எந்த நேரத்திலையும் விழும். எப்போ வெட்டுவாருன்னு தெரியாது. வைக்கப்பட்டிருக்கிறதுண்டா அதுலேயும் தேவன் என்ன செய்கிறார்? சில நிமிஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். ஏன் கோடாரியை கொண்டு வந்தவர் வெட்ட தெரியாதா? அப்பயாச்சும் உன்னுடைய வாழ்க்கையில தேவ பயம் வருமாண்டு தேவன் எதிர்பார்க்கிறார். கோடாரி பக்கத்தில் இருக்கே, இப்பயாச்சும் நீ மனம் திரும்புவா என்று சொல்லி தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை கூட பயன்படுத்தாமல் போவோமாக இருந்தால் கோடாரியை கொண்டு யார் வைத்தார்களோ, என்ன திட்டத்தோடு வைத்தார்களோ அந்த இடத்துல என்ன செய்யும்? அந்த வேர் வெட்டப்படும். கீழே வெட்டிட்டா காணும், மேலே தானா என்ன செஞ்சிடும்? பட்டு போயிடும். மேலெல்லாம் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் மரத்தை பாருங்க, மேலே வெட்டினா தான் மற்றவனுக்கு தெரியும் மரம் வெட்டப்பட்டிருக்கு. கீழே வேர் அறுத்து விட்டா யாருக்கும் தெரியாது, அது தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். மண்ணுக்கு கீழே என்ன நடக்குதுன்றத இயேசுவுக்கு மாத்திரம்தான் தெரியும். மேலே வெட்டினா மற்றவனுக்கு தெரியுமா வெட்டப்பட்டாச்சு. இது நம்முடைய வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. கீழே வேர் போயிடும். ஏண்டா அந்த இடத்துல கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் வைக்கப்பட்டது? சரியான கனியை கொடுக்கல, நல்ல கனியை கொடுக்கல.
அப்ப நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன செய்யுது? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப இதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப ஒரு அழகுக்காக தேவன் நம்ம என்ன செய்யல? படைக்கல. ஒரு அழகுக்காக மரமா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், பறவையா இருக்கலாம். ஒரு அழகுக்காக இல்ல, ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காகத்தான் அதை படைத்திருக்கு. ஹல்லேலூயா. இந்த வவ்வாலை பாருங்க. இந்த வவ்வாலை பார்த்து நான் எப்பயுமே ஒரு காரியத்தை நினைப்பேன். அது பறவையும் இல்லை, மிருகமும் இல்லை. ஒரு வித்தியாசமான இனமாட்டம். தூங்குறது வர தலைகளாக தான் தூங்கும், வேறு இரவுல தான் என்ன செய்யும்? பயணம் செய்யும், இதெல்லாம் செய்யும். ஆனால் ஸ்பானியன் தேசத்துக்கு போன நேரத்தில் அந்த வெலன்சியான்ற இடத்துல பார்த்தா எங்கே பார்த்தாலும் இந்த வவ்வால்ற படம் தான் இருந்தது. இந்த வவ்வால்ற படம் தான் விசேஷமாக போட்டு வச்சிருந்தாங்க. அப்போ என்ன இந்த வவ்வால்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்கிற நேரத்தில் ஒரு காலத்தில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக ஒரு விதமான பூச்சி அந்த அந்த இது தேசத்தை மூடி இருந்துதான். அந்த மூடி இருந்த நேரத்தில் பயங்கரமான பூச்சி, அதனால ஆட்களுக்கு வியாதி கூட வந்துதான். அந்த நேரத்தில் இந்த வவ்வால் எல்லாம் என்ன செஞ்சுதான்? புறப்பட்டு அவ்வளவு பூச்சிகளையும் கொன்று போட்டுதான். அவ்வளவு பூச்சிகளை மனுஷனால கூட ஒன்றும் செய்ய முடியாத காரியத்தை இந்த வவ்வால் என்ன செஞ்சது? புறப்பட்டு இரவோடு இரவா அவ்வளவு அந்த நச்சுகரமான பூச்சிகள் அவ்வளத்தையும் அழித்துதான். அது அழிச்சு பார்த்தா அந்த வியாதி நின்றுட்டான் அந்த தேசத்துல. அப்படின்னு சொல்லி அந்த வெலன்சியால எங்க பார்த்தாலும் அந்த வவ்வால்றதே விசேஷமா வச்சிருக்காங்க. அந்த எஃப்சி வெலன்சியா அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்திலே முக்கியமாக வச்சிருக்கிறதே அந்த வவ்வாலை தான். பாருங்க, அப்ப வவ்வாலை கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? பிரயோஜனத்துக்காகத்தான் ஆண்டவர் படைத்தார். நம்முடைய பார்வைக்கு முன்பு அது எப்படி இருக்குது? ஒரு அலங்கோலமா தேவையற்ற ஒரு மிருகம்னு சொல்லி பறவை போல அது இருக்குது. ஆனா தேவனதை படைத்தது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அது செய்ய வேண்டிய ஒரு கடமை அதுக்கு இருக்குது. அதற்காகத்தான் அதை என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர்? நைட் டியூட்டி ஆண்டவர் பார்க்க வச்சிருக்கிறார். நீ பகல்ல முழுக்க பகற்கணும், இரவுல முழுக்க நீ முழிச்சிருக்கணும். மற்றவங்க படுக்கிற நேரத்தில் நீ எழும்பி இருக்கணும். தேவனுடைய படைப்பை அன்பானவர்களே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா நம்முடைய மூளை கொஞ்சம் கூட கிரியை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதமான படைப்பு, அற்புதமான ஒரு திட்டம், அவ்வளவு அற்புதமான திட்டம். அப்போ ஒரு அழகுக்காக அல்ல, ஒரு தேவைக்காகவே தேவன் வவ்வாலுக்கு அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாரானால் இன்றைக்கு தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவராய் நம்மை படைத்திருக்கிறார். நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்று உண்டு. அந்த கனி என்ன கனி தேவன் எதிர்பார்க்கிறார்? அதை நான் ஆராய்ந்து பார்ப்பேனானால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நலமாயிரும். கோடாரியான எங்க இருக்குது? வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எச்சரிக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை பார்த்து நாம் உணர்ந்து கொள்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சேதமுமே வராது. தேவன் ஆசீர்வதிக்கிறவர், அதே நேரத்தில் கண்டிக்கிறவர். அந்த கண்டிக்கிற நேரத்தில் நம்ம சரியான இடத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்துடும். ஆண்டவர் கொண்டு கோடாரிய என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வீட்டு வாசலில் கொண்டு வச்சுட்டு போயிடக்கூடாது. செய்வார். அது பாவம் செய்தா உன் வீட்டு வாசல் படியில் படுத்திருக்கணும்னு சொன்னார். அது அதிலேயே படுத்திருக்கு. அங்க கோடாரி, இது பாவம் படுத்திருக்கு. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து சரியாக இருப்போமானால் நமக்கு எந்த சேதமும் இல்லை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7:16. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஹல்லேலூயா. இயேசுவும் அந்த காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நல்ல கனி கொடா, வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்குமா? நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். அப்ப கெட்ட மரம் என்ன செய்ய போகுது? வெட்டுப்பட போகுது. இந்த கெட்ட மரத்தை பார்த்து இந்த நல்ல மரம் சில காரியத்தை பழகிடக்கூடாது. ஏனென்றால் அதுக்கு விழுற வெட்டி இதுக்கு விழும். அது வெட்டு வாங்குற நேரத்தில் இதுவும் என்ன செய்யும்? தேவையில்லாம வெட்டு வாங்கும். சில நேரத்தில் பாருங்க, இந்த ஒட்டு மரம் என்று சொல்லி ஒன்றா ஒட்டி விடுவாங்க. என்ன பழமண்டே தெரியாம போயிடும். ஏன்? அதோட சேர்ந்து இது என்ன செஞ்சுட்டு ஒட்டிட்டு நல்ல பழமும் இல்லை கெட்ட பழமும் இல்லை, வித்தியாசமா இருக்கு பார்க்கறதுக்கு. ரட்சிக்க விசுவாசியானு தெரியாது, அவ்விசுவாசியானு தெரியாது, வித்தியாசமா இருக்கு. ஏன்? விசுவாசியை பார்க்கணும் விசுவாசி மாதிரி கதைக்கிறான், அவ்விசுவாசியை பார்க்குற நேரம் அவிசுவாசமா கதைக்கிறான். இப்ப கெட்ட மரம் எல்லாம் என்ன செய்ய போதும்? ஒரு நாளைக்கு ஆண்டவர் வெட்டுவார்.
ஒரு நாளை கெட்ட மரத்தில் ஆண்டவர் வெட்டுவார். ஏன்? அது பிரயோஜனம் இல்லை. ஆனா இதுல தன்மை அதுக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக வெட்டப்படும். ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ளணும். ஆண்டவர் சொன்னார், கனியை வைத்து மரத்தனி அறிந்து கொள்ளணும் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு மரத்துல புளியான கனி நமக்கு தெரியுமாக இருந்தால் அந்த கனிக்கு பக்கத்தில் போகாம இருக்கிறது நல்லது. இல்ல கனி தானே எல்லாம் பழம் மாதிரி தானே இருக்குது, இல்ல கனி பிளண்டா போகாது. ஏன்? அதுக்கு வர்ற ஆபத்து உன்னையும் தூக்கி வாரிக்கொண்டு போய் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், வெட்டப்பட்டு விடுவாய். இயேசு எச்சரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா தொடர்புகளும் சரியான தொடர்பா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆக்களோட பழகுறது பிரச்சனை கிடையாது, ஆனா அவனுடைய பழக்கத்தை நமக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இதான் முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நாம் எல்லாரோடையும் பழகணும், எல்லாரோடையும் சமாதானமா இருக்கும், சகோதரமா இருக்கலாம், தெரிஞ்சவனா இருக்கலாம், உற்றா ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, எல்லாரும் ஒவ்வொரு விதம், எல்லாரோடையும் பழகணும். ஆனா அவங்களுடைய பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்டோமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? கெட்ட கனியை தான் நம்ம கொடுப்போம். ஏன்? அதில் ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் இருக்கிற போல் நம்முடைய வாழ்க்கையில தெரியும். ஏன்னா இயேசுவின் இடத்துல வெளிநாள் போய் ஒன்றையும் காணல, ஆனா இயேசுவை தேடாத ஒருத்தன் இன்னைக்கு நல்லா இருக்கான். ஏன்? கெட்ட கனி என்று தான் சொல்லுது, ஆனா கனி என்ன செய்யுது? இருக்குது, கனி இருக்குது. அது தேவன் எதிர்பார்க்கிற கனி தான் இல்லை ஒழிய, ஆனா கெட்ட மரத்தில் என்ன செய்யுது? கனி இருக்குது, கனி இருக்குது. அந்த கனியை பார்த்து நம்ம ஏமாந்து போக கூடாது. ஏன்? அந்த கனி ஒரு நாளைக்கு வெட்டுப்பட போகுது, அந்த கனி ஒரு நாளைக்கு அக்கினிக்கு இரையாக மாற்றப்பட போகுது. அதுல இடத்துல ஏதோ கனி இருக்குன்னு சொல்லி அதோட போய் இசைந்து கொண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் அதனுடைய வாசம் வீச துவங்கிடும். அதுக்கு பிற்பாடு தேவன் எதிர்பார்க்கிற அந்த கனியை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாத நேரத்தில் என்ன செய்வோம்? தொடர்ந்து பாருங்க, ஒரு எல்லைக்குள்ள நம்ம போயிட்டோம்டா கடைசியில திரும்பி கூட நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டோம்னா இங்கிருந்து பார்க்க அந்த சிலுவை தெரியும். இதே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அங்கால போயிட்டு இந்த சிலுவையை பார்த்தா தெரியாது கண்ணுக்கு. இது மாதிரி தான் அந்த பாவம். எல்லை கடந்து போயிட்டோம்டா இயேசுவின் இடத்துல வரணும் என்ற அந்த சிந்தனைய மனுஷனுக்குள்ள இருக்காது. ஏன்? இயேசுவனுடைய கண்ணுக்கு தெரியாது. கெட்ட மரம் போலவே நல்ல மரம் மாறிடும். ஆனால் ஒவ்வொருத்தனுக்கும் யார் எந்த நாளை நியமித்திருக்கிறான் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு அநேக மரணங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில கேள்விப்படுறோம். எப்படி நடந்துட்டு, அப்படி நடந்துட்டு, எப்படி நடந்தது, எல்லா மாதிரியும் நடக்குது. எதிர்பார்க்காத மாதிரியெல்லாம் நடக்குது. காலையில இரவுல படுத்தோம், காலையில் எழும்பல, வாகனத்துல போனோம், வீட்டுக்கு திரும்பி வரல, தண்ணி கொண்டு போயிட்டு கிணத்துல பக்கத்துல இருந்த கிணத்துக்குள்ள எவ்வளோ காரியத்தை கேட்கிறோம். ஆனா அதற்கு பின்னாலெல்லாம் என்ன மறைந்திருக்கிறது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் தெரியாது என்ன உண்மை. நம்ம வெளியிலிருந்து இந்த காரியத்தை பார்க்க, ஆனா உள்ளால என்ன அடங்கி இருந்தேன்னு தெரியாது. வெளியில பார்த்து நம்ம எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அவருடைய வாழ்க்கையில் அது சம்பவித்தது? ஏன் அப்படி நடந்தது? அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதுக்கு தூண்டினது யாரு? அவன் அந்த இடத்துல கொண்டு போனது யாரு? தேவையில்லாத ஒரு எண்ணம் கொண்டு வரும். பாருங்க, இந்த இடத்துக்கு போகணும் பார்த்தா வீட்டு அந்த இடத்துல மாட்டிட்டு தான் திருப்பி யோசிக்கும். அப்பவே நான் நினைச்சேன் இந்த இடத்துக்கு போக கூடாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்படி நாங்க நினைச்சது இல்லையா? ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு அப்பவே நான் நினைச்சேன் இந்த இடத்துல போகாம இருந்தது பிரச்சனையே வந்திருக்காது. காலையில இருந்தே ஒரு மாதிரி தான் கிடந்தது. தேவையில்லாத வேலை, நினைவு வருது, ஆனா செய்யாமல் இருக்க முடியல. எங்கேயும் போயிட்டு காலை விட்டுறது, விட்ட உடனே கெட்ட மரத்துக்கு நடக்கிற சம்பவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வரும். தேவையில்லாத ஒரு பிரச்சனை எங்கேயா போய் மாட்டிடுவோம். மாட்டிட்டு அதற்குரிய தண்டனை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சு அவன் ஒன்றும் செய்ய முடியும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இந்த நாளிலும் எச்சரித்து கொண்டிருக்கிறார். நம் தேவனுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி தான் சில காரியங்களுக்கு முன்பதாக பேச விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1 அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று அல்லேலூயா. இயேசு என்ன கட்டளையிட்டார். சொல்லுகிறார்? என்னிடத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேற, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? காத்திருங்கள். காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது தேவனிடத்தில் எப்பயும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திருக்கணும். ஏன் காத்திருக்கணும்? காத்திருப்பதற்கு பிற்பாடு தான் அந்த பலனை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப வாசிங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய
ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறைகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்லுகிறா பாருங்க. முதலாவது நீ காத்திருக்கணும். காத்திருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய பலன் உண்மையில வரும். வர்ற நேரத்தில் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். சாட்சி என்கிற கனியை ஆண்டவர் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த சாட்சி என்கிற கனியை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கணுமாக இருந்தா என்ன செய்யணும்? காத்திருக்கணும். முதலாவது பரிசுத்த ஆவியுடைய பலன் நமக்கு தேவை. ஏன்டா நம்முடைய பலனால எதுவுமே இந்த உலகத்துல செய்ய முடியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியம். இதெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இதுக்குரிய ஆவிக்குரிய பலன் நம்முடைய வாழ்க்கையில தேவை. அந்த பலனை பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு கனி கொடுக்க நிச்சயமாக முடியும். ஆவியானவர பலன் நமக்கு தேவை. அதுக்கு நீ காத்திருக்க சொல்லி இயேசு சொல்லுகிறார். இயேசுனுடைய வார்த்தையின்படி நம்ம செய்தா நிச்சயமாக கனி கொடுக்க நம்மால் முடியும். அவருடைய ஆலோசனையின்படி அவர் சொல்றாரு, இந்த இடத்துல காத்திருந்தா அதிலே இருக்க வேண்டியதான். அதிலேயே காத்திருந்தா இருக்க வேண்டியதுதான். ஏன்? நம்மை பலத்தால் நிச்சயமாய் நிரப்புவார். நம்மை கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் நிச்சயமாய் தேவன் மாற்றுவார். அப்ப நீ பலன் அடைவார். எருசலேமில் மாத்திரம் என்று அவர் சொல்லல, யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். கடைசி பரியந்தம் அப்படின்னா எந்த எல்லைக்கு உன்னுடைய வாழ்க்கை கடந்து போனாலும் அந்த இடத்துல நீ சாட்சியா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். சில நேரத்தில் ஆலயத்துக்கு முன்பதாக மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில சாட்சி. இந்த இடத்துல இருந்து பேசுகிற பேச்சு, சகோதரனோட நம்ம பழகிற விதம் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆனா வெளியே போனா வேற மாதிரி இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பூமியின் கடைசி பரியந்தம் நீ சாட்சியா இருக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தேவன் அறியாத ஒரு பட்டணத்துக்கு போனா கூட அந்த இடத்துல நம்ம தனியா தான் இருப்போம். நம்ம பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு முன்னால நம்ம எப்பயும் கவனமா இருப்போம். ஏன்? மாறிக்கிரி பாஸ்டர்ட்ட போட்டு விட்டுருவானுங்க. பாஸ்டர்ட்ட போய் சொல்லி விட்டுருவான் ஏதாவது. இவரை இந்த இடத்துல பார்த்து இப்படி நிற்கிறேன், அதோட நிற்கிறேன், ஆக்களோட நிற்கிற, தேவையில்லாத பேச்சு பிடிச்சி மாட்டி விட்டுருவான். இதே தேவனை அறியாத ஒரு இங்கே வேறு தூரமாக போயிட்டோம் வச்சுக்கோங்க. அறியாத மனுஷனுக்கு தூரமாக போயிட்டோம்டா நம்ம என்ன செஞ்சாலும் யாருக்கும் தெரியாது, எதுவும் செய்யலாம். ஆனால் அந்த இடத்துல பாஸ்டர் இருக்க மாட்டார், ஆண்டவர் இருப்பார். பாஸ்டர கண்ணுக்கு தெரியாது, கர்த்தர கண்ணுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் கணக்கில் ஆண்டவர் வச்சிருப்பார். ஆண்டவர் உலகத்தின் கடைசி பரியந்தம் நீ சாட்சியா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு தூர தேசத்துக்கு போனா கூட அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? சாட்சியா இருக்கணும். அவிவிசுவாசியோட வீட்டுக்குள்ள போனா கூட நமக்கு எந்த தகுதியோ அந்த தகுதி கேட்டவனா தான் நான் உள்ள இருக்கணும். அங்க போனா அவனுக்கு கேட்டமே நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடாது. உடனே ஒரு சாக்கு போக்கு சொல்றது என்ன செய்யறது? நான் நிக்கிறேன் அப்படிப்பட்டதை ஒன்றும் செய்யலாது. நீ செய்யலாம், உன்னால் அது முடியும். நீ வேறுபட்ட மனிதன் உன்னை காட்டல, அதனாலதான் என்ன செய்யுது? அந்த வல்லம் ஒன்று இழுக்குது. வேற எங்கேயும் போனா நம்மளை ஜபிக்க முடியாது. ஏன்? அது அவிசுவாசமான குடும்பம். அந்த இடத்துல ஜபிக்கிறதுக்கு போனா ஒரு மாதிரி என்ன பார்ப்பான். உங்களோட அறைய பக்கத்தில் பார்த்து கதவை மூடி ஜபிக்கலாமா? கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு. ஆனா கேட்ட தரமாட்டேன்னு அவன் சொல்ல மாட்டான். கேட்கறதுக்கு நமக்கு பஞ்சு, எங்களுக்கு தான் பஞ்சு. கேட்கறதுக்கு என்ன சோம்பேறி மாதிரி இருப்போம். அப்படியே அதுலேயே அப்படியே இருக்கிறது. ஏன்? நேரம் சரியில்லை. அப்படியே அந்த சோஃபாலே கண்ணை மூடிட்டு அதுலேயே 10 நிமிஷம் ஜெபத்தை பண்ணி 5 நிமிஷம் ஆண்டவரே. அது முக்கியமாக என்ன சொல்றது? உங்களுடைய ரத்த கோட்டுக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன். வெளியே போய் எங்கேயும் அடி வாங்கிடக்கூடாது. ஆண்டவர் மகிமைப்படுத்த செய்த ஜெபம் அல்ல, நம்முடைய பாதுகாப்புக்கு செஞ்ச ஜெபம் அது. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுக என்னை மகிமைப்படுத்துகிறான் ஆண்டவர் சொன்னார். எந்த இடத்துல போனாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். நம்மளோட பாதுகாப்புக்கான ஜெபத்தை செய்யக்கூடாது. நம்ம மகிமைப்படுத்தினாலே நம்ம அவர் பாதுகாப்பார். இதான் உண்மை. அவரை மகிமைப்படுத்தணும். ஏன் மகிமைப்படுத்தணும்? நான் இன்னும் மறக்கல ஆண்டவர். எந்த இடத்துல இருந்தாலும் நான் உண்மை நினைக்கிறேன். அப்ப நம்ம எந்த இடத்துல போனாலும் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். எந்த தேசத்துக்கு தேவன் நம்மை கொண்டு போனாலும் அந்த இடத்துல ஒரு சாட்சி உண்டாக வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். அந்த கனி நம்மள காணப்படும். சொந்த சகோதரமா இருந்தாலும் இப்படி இருந்தவன் இப்போ கொஞ்சம் இப்படி இருக்கிறான், இப்போ ஒரு வேற நிலையில இருக்கிறான். இவனுக்கு அந்த பழக்கம் அப்படி சொல்ற அளவுக்கு இருக்கணும். புறஜாதிக்காரத்தை பார்க்கிறான், முதல்ல அப்படி இருந்தவன் இப்போ இப்படி இருக்கிறான் என்று சொல்ற அளவுக்கு அந்த சாட்சி என்ன செய்யணும்? இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அதன் மூலமாகத்தான் தேவன் மகிமைப்படுகிறார். இந்த கனி காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது சீசர்களுக்கு இயேசு சொன்ன மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவது சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துல நீ சாட்சியாக நீ விளங்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் வந்தால் இயேசு அதை எச்சரிப்பாகவே சீசர்களுக்கு
ஆண்டவர் சொன்னார் அந்த காரியத்தை. அதே போல அவர்கள் என்ன செய்தார்கள்? சாட்சிகளாக இருந்து மடிந்து போனார்கள். இயேசு அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தாரோ அது அவ்வளோத்தையும் அவங்க செஞ்சு முடிச்சாங்க. அந்த சாட்சி இன்றைக்கு வரைக்கும் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கிற சாட்சி ஒரு இடத்துல என்ன செய்யுது? பதிவு செய்யப்படுது. நம்மை குறித்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய பேரை குறித்து யாரோ ஒருத்தர் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது. இது அது நல்லது செஞ்சாலும் சரிதான், அசிங்கமான காரியத்தை செய்தாலும் ஒரு இடத்துல பதிவு செய்யப்படுது, அதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். யோபுவின் புஸ்தகத்திலே அதை நம்ம வாசிக்கலாம். ஏன் யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து பிசாசு கொண்டு என்ன செஞ்சான்? மேலே குற்றம் சாட்டுறான். யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து அவங்க என்ன செய்றாங்க? பேசிக்கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி பதிவு செய்யப்படுது ஒரு இடத்துல. அதனால நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சாட்சி உள்ளதாக. ஏன்னா நல்லதையே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவர். ஏன் எதற்காக ஆண்டவர் அப்படி விரும்புகிறார்? ஏன் அவர் தெரிந்து கொண்டார் அல்லவா? ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டெடுத்தவர். ஏதோ சும்மா வாங்கல, ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தவர். அப்படின்றக்குள்ள நம்ம எப்பொழுதுமே நன்மையாகத்தான் மற்றவன் பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற. ஏன் அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறதால எல்லாருமே நன்மையாகத்தான் பேசணும், நான் சாட்சியாகத்தான் வாழணும். இப்படியெல்லாம் நினைக்கிறார். இந்த உலகத்தினுடைய தகப்பன் எப்படி நினைப்பாரோ அதே போலதான் பரம தகப்பன் நம்மை குறித்த ஒரு நோக்கமாய் அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் இந்த இடத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 12:14. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமா இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமா இருந்தபடினால. தாவீதுக்கு சொல்லப்படுற வார்த்தையை பாருங்க. சத்துருக்கள் தூசிக்கிறதுக்கு நீ காரணமா இருந்திருக்கிறா. நீ அந்த காரணத்தை எல்லாம் தேவன் கணக்கில் வச்சிருக்கிறார். நம்ம செய்யற ஒவ்வொரு பிழையினாலும் சத்துரு என்ன செய்கிறான்? கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறான். இது நமக்கு தெரியாது. நம்ம செய்யற சின்ன சின்ன பிழைகளால தூரத்திலிருந்து பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறான். ஏன்? இயேசுனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு என்ன செய்யறான்? இப்படி சார் அவனுக்கு இயேசுவை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா இயேசுக்கு பின்னாலே அவன் போறவன் இவ்வளவு கோலமா இருக்கான்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யறான்? தூசிக்கிறான். நீ காரணமா இருந்தபடினால பிறக்கிற புள்ள நியாய தீர்ப்பு கடந்து வருது. அப்ப தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. ஏன்? தூசிக்கப்படுதுன்னா கனி இல்லை, ஆவியின் கனி இல்லை, மாம்சத்தினுடைய கிரியை தான் அங்க இருக்குது. அப்ப நிச்சயமாக சாகும் என்று சொல்லி அந்த நாத்தான் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அதன்படியே நடந்ததை பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னா சொல்லுதான், வார்த்தையை அனுப்பிட்டாருண்டா அனுப்பினதான், அதுக்கு பிறகு திரும்பி எடுக்க மாட்டார். அதே மாதிரி நடந்தது. அன்பானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவதானம் உள்ளவர்களாய் நாம் இருந்தால் எல்லா பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த சபை தேவனுடைய சரீரம். இந்த சரீரத்தில் எந்த வியாதியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவர். ஒரு சரீரத்தை நம்ம எவ்வளவு பாதுகாப்பாக நம்ம வைத்திருப்போமோ அதே போலத்தான் இந்த சபை என்கிற சரீரத்தையும் அவர் என்ன செய்கிறார்? நல்ல சுகமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவர். ஒரு பக்கம் கையேலாது, காலேலாது, முதுகேலாது சபை இப்படி இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. ஏன்? அவர் பலமுள்ளவராக இருக்கிறவர். அப்ப அவருடைய சரீரத்தில் அவயமாய் நாம் இருக்கிறபடினால் எல்லாருமே சரியான முறையில் செயல்பட வேண்டும், இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவர். அந்தந்த அவயம் என்னென்ன காரியத்தை செய்யணுமோ அதை செய்யணும். அந்தந்த அவயம் எந்த கனியை கொடுக்கணுமோ அந்த கனியை கொடுத்தே ஆகணும். ஏனென்றால் அப்பதான் அந்த சரீரம் என்ன செய்யும்? சரியான முறையில் இயங்கும். இந்த உலகத்தில் அப்பதான் ஆண்டவருடைய கிரியை நம் மூலமாக தேவன் நடப்பிக்கலாம். அப்ப இந்த சரீரம் எப்பொழுதுமே சேதப்படாதபடிக்கு, சபை என்கிற சரீரம் ஒரு வியாதி வந்து விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவதானம் உள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய நாமம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படும். இயேசுனுடைய நாமம் இன்னும் உயர்த்தப்படும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, தேவன் தான் உங்களோடு கூட பேசினேன். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ச்சியாக அடுத்த நாம் தியானிப்போம். நன்றி ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி. நீர் பேசின வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஐயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. நாங்கள் எப்பொழுதும் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் ஆண்டவர். ஆண்டவரே, தூரத்திலிருந்து அத்தி மரத்தை பார்த்து கடந்து வந்தீரே, கனிகள் இல்லாத வேளையில் ஆண்டவரே அது சபிக்கப்பட்டு போனதை நாங்கள் பார்க்கிறோம். நீர் எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போகிற நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆண்டவர் தகப்பனை மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்பதை இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோமே. நீர் பேசின வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஐயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா.